டிஎன் ஆஸ்பிரன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ எல்லோரும் தீவிரமாக டெட்டுக்கு டிஆர்பிக்கும் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருப்பீங்கன்னு தெரியும். இந்த வீடியோ எதுக்கான அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்து நம்ம ஆவலோடு எதிர்பார்த்துட்ருக்க டிஆர்பியோட பிஇஓ நோட்டிஃபிகேஷன். ஸோ பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸரோட நோட்டிஃபிகேஷன் மோஸ்ட் ப்ராபப்ளி நவம்பரில் வரணும். ஃபெப்ல எக்ஸாம் கண்டக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த எக்ஸாமுக்கு ஆல்ரெடி நம்மக்கிட்ட ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுட்ருக்காங்க. அவங்களுக்கு மட்டும் ப்ரொவைட் பண்ணிட்டு இருந்த சில மெட்டீரியல்ஸை காப்பியாக நம்ம மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ப்ரொவைட் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ என்ன இந்த காப்பியில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி சிலபஸ் பற்றி தெரிஞ்சவங்களுக்கு ஓகே, தெரியாதவங்களுக்கு பிஇஓ எக்ஸாமோட எலிஜிபிலிட்டி, சிலபஸ் அண்டு ஏஜ் லிமிட் எல்லாமே டீட்டெயில்டாக நான் ஒரு வீடியோ போடுறேன். ஸோ ஓவராலாக ஒரு பேசிக்காக ஒரு ஐடியா சொல்கிறேன். ஸோ பிஇஓ சிலபஸ் பேசிக்காக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ், சோஷியல் ஸ்டடீஸ், சைக்காலஜி அண்ட் ஜிகே. ஓகேவா? ஸோ இதுக்குள்ளே என்னென்னலாம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் மோஸ்ட்லி நீங்கள் ஸ்கூல் புக்ஸே ரெஃபர் பண்ணலாம். அதை தாண்டி தேவிரா அப்படிங்கிற ஒரு புக்கு கண்டிப்பாக நம்ம படிக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கும். இங்கிலீஷ்க்கு டெஃபினட்டாக வெளி மெட்டீரியல் தான், அவுட் சோர்ஸ் மெட்டீரியல் தான். ஏன் அப்படின்னா, அது கம்ப்ளீட்லி ஒரு நெட் சிலபஸ் மாதிரி இருக்குது. ஓகேவா? ஸோ நம்ம ஜென்ரலாக படிக்கிற ஒரு கிராமர் மட்டும் இல்லை. கிராமர் இங்கிலீஷில் நமக்கு 6th to 10th வரைக்கும் இருக்க போயம், ப்ரோஸ் அது மாதிரி கிடையவே கிடையாது. ஸோ இட்ஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். தென் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் பிரச்சனையே கிடையாது. குரூப் 4க்கு என்ன சிலபஸோ மோரோர்லெஸ் அதே சிலபஸ் தான். அண்ட் சயின்ஸ், சோஷியலில் சயின்ஸ் கண்டிப்பாக ஃபோக்கஸ் பண்ணி படித்தே ஆகணும். சயின்ஸை விட்டு அவங்க பியூவில் நிறைய பேர் மேக்ஸ் நிறைய லூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ சயின்ஸில் உங்களுக்கு பேசிக்காகவே தெரியும், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி. அண்டு சோஷியல் ஸ்டடீஸில் ஆப்வியஸ்லி எல்லாருக்குமே தெரியும், எக்கனாமிக்ஸ், பாலிட்டி, ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி. ஸோ இது எல்லாமே கம்பைல் பண்ண மாதிரி. அண்ட் தென் சைக்காலஜி அண்ட் ஜிகே இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட். டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்களுக்கு சைக்காலஜி படிச்சிருக்க மாட்டாங்க. ஸோ பிஎட் படித்தவங்களுக்கு அது ஃபெமிலியரான சிலபஸ். ஸோ இது டாபிக்ஸ் எல்லாம் நம்ம கவர் பண்ணுறதுக்கு ஸ்கூல் புக்ஸ் இன்னஃபா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஓகே? ஸோ மேபி சயின்ஸ் அண்ட் சோஷியல் ஸ்டடீஸ்க்கு ஸ்கூல் புக்ஸ் இன்னஃபாக இருக்கலாம். ஓகேவா? இருந்தாலும் காலேஜ் லெவலுக்கு படிங்கன்னு சொல்கிறாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் காலேஜ் லெவலுக்கு படிக்கலாம். ஒரு 150 கொஷனில் நான் 150 அவுட் ஆஃப் 150 வாங்கணுங்கிறவங்க அவ்வளோ சோர்ஸ் ஆஃப் மெட்டீரியல் எடுத்து படிக்கலாம். ஸோ அப் டு 80% சிலபஸ் வைஸ் தான் கவர் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. நான் க்ராஸ் வெரிஃபை பண்ணதும் 80% சிலபஸ் வைஸ் தான் கொஷின்ஸ் வருது. ஸோ அந்த 80% ஃபஸ்ட் நம்ம கவர் பண்ணலாம். ஸோ அதுக்கான ஒரு முயற்சி தான் இது. ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு பார்க்குறீங்க மெட்டீரியல்ஸ்லாம். ஸோ தமிழ் தேவிரா புக்கு, இங்கிலீஷ்க்கு அண்ட் அவுட்லைன் டு த ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர், அதில் 2 புக் இருக்குது. ஸோ 2 புக்கோட காப்பி நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். உங்களுக்கு ஒரு ஸ்கேன் காப்பியாக உங்களுக்கு வந்துடும். அண்ட் தென் மேக்ஸுக்கு நீங்கள் ஸ்கூல் புக்ஸ் ரெஃபர் பண்ணலாம். அதுக்கும் நாங்கள் ஒரு காப்பி புக் ப்ரொவைட் பண்ணுறோம். வீடியோவில் பார்க்குற மாதிரி ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி தனித்தனி மெட்டீரியல். ஃபிசிக்ஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2 புக் இருக்குது. அவ்வளோ யூனிட்ஸு. ஏன் அப்படின்னு யோசிச்சு பார்த்தோன்னா, சிம்பிளாக சிலபஸில் யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட் அப்படின்னு கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஸோ அந்த யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட் பார்த்திங்க அப்படின்னா 6th இருக்குது, 7th இருக்குது, 8th இருக்குது, 9th இருக்குது, 10th இருக்குது, போயிட்டே இருக்கும். ஸோ அந்த யூனிட்ஸ் எல்லாத்தையும் கம்பைல் பண்ணி நாங்கள் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். இதில் ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தோன்னா, நீங்கள் 6th to 12th வரைக்கும் நான் புக்ஸ் வாங்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வாங்க தேவையில்லை. ஓகேவா? ஸோ அதில் இருக்கிறத கம்பைல் பண்ணி கொடுத்துட்டனால இப்போ நீங்கள் ஃபிசிக்ஸ் படிக்கணுமா, இந்த ஃபிசிக்ஸ் புக்கை மட்டும் எடுத்தால் போதும். கெமிஸ்ட்ரி படிக்கணுமா, அதை மட்டும் எடுத்தால் போதும். பயாலஜி படிக்கணுமா, அதை மட்டும் எடுத்தால் போதும். ஹிஸ்ட்ரி படிக்கணுமா, அதை மட்டும் எடுத்தால் போதும். ஸோ சிலபஸ் வைஸ் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கம்பைல் பண்ணி கொடுத்துட்டனால நீங்கள் இதை படித்தாலே போதுமானது. ஓகே? ஸோ இதில் ஜிகேவோட புக்கும் நாங்கள் ஸ்கேன் பண்ணி அனுப்புகிறோம். எதுக்காக அப்படின்னா, ஒரு கம்ப்ளீட் சிலபஸை நம்ம ப்ரொவைட் பண்ணுங்கிறக்காக ஜிகேவும் ஸ்கேன் பண்ணி அனுப்புகிறோம். மெயினாக இந்த சைக்காலஜி பேப்பர், இந்த சைக்காலஜி புக் நிறையா பேர்த்துக்கு அவைலபிள் கிடைக்கிறது இல்லை. ஸோ இந்த சைக்காலஜி புக் பார்த்திங்கன்னா நம்ம கம்ப்ளீட்டாக ஸ்கேன் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவோம். ஓகேவா? ஸோ ஸ்கேன்டு காப்பியாக உங்களுக்கு இது எல்லாமே ஸ்கேன்டு காப்பியாக உங்களுக்கு கிடச்சிடும்.
ஓகேவா? நீங்கள் வந்து வியூ பண்ணி நோட்ஸ் எடுத்துக்கலாம், படிச்சுக்கலாம். ஓகேவா? இது வந்து நிறைய பேர் நான் ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டிருந்தாங்க என்கிட்ட. மேம் ப்ளீஸ் ஷேர் திஸ் நோட்ஸ். பிகாஸ் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அவங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லி அவங்களாம் எனக்கு மெசேஜ் பண்ணி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. மேம் இந்த மெட்டீரியல் எங்களுக்கு கொஞ்சம் ப்ரொவைட் பண்ணுறீங்களா? ஸோ அதுக்கான முயற்சி தான் இது. பட் இதை வந்து நான் ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகணும்னு நினைக்கிறேன். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரீச் அவுட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள், பிஇஓன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஐ வில் ஷேர் யூ த டீட்டெயில்ஸ் அண்ட் ப்ளீஸ் ஷேர் இட் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ், யாருக்கெல்லாம் நீட் இருக்கோ. ஸோ எல்லாருக்குமே இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பிஏவோட சிலபஸ் வாஸ்ட் சிலபஸ், அதை வந்து இவ்வளோ கம்பைல் பண்ணி கொடுத்தது உண்மையாலுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஆல் த வெரி பெஸ்ட். இப்போ இருந்தே படிங்க, நல்லா படிங்க. ஓகேவா? ஸோ எனி டவுட்ஸ், எனி திங் யூ வாண்ட் டு கிளாரிஃபை, ப்ளீஸ் டெக்ஸ்ட் மீ or call me. Thank you.